தலைமை நீதிபதி சந்திரசூட் பத்தி நினைச்சுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அக்கா லண்டன்ல இருந்து திரும்பின பிறகுதான் அவர் அயோத்தி தீர்ப்பை பத்தி பேசினாருன்னு நினைக்கிறேன். அது முன்னாடியே பேசியிருந்தாருன்னா இந்த புத்தகத்துல அது இடம்பெற்றிருக்க. கடவுள் கொடுத்த தீர்ப்பு. அப்ப எவ்வளவு மோசமான கடவுள்களால் இந்தியா நிரம்பி இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். புலால் உணவையும் உள்ளடக்கியது தானே இந்திய உணவாக இருக்க முடியும். அதானங்க இந்தியா. அப்போ உங்களுடைய உணவில் கூட திரும்ப திரும்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இங்க கறி சாப்பிடக்கூடியவர்கள் இந்தியாவை சார்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு பாசிசத்தை ரொம்ப டைலூட் பண்ற வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பாசிசம் என்பது மிக கொடூரமானது. இந்த அரசு அடக்குமுறையினது எவ்வளவு மோசமானதா இருக்கும்னா, ஒருத்தவங்க காலில் ஜிபிஎஸ் இருக்குன்னா அவங்க போற இடம் எல்லாத்தையும் அது ட்ராக் பண்ணும். இஸ்லாமிய இளைஞர்கள் கிட்ட தான் இந்த ஜிபிஎஸ் கருவியை மாட்டலாமா என்பதை இந்த இந்திய அரசு யோசிக்கிறதுன்னு சொன்னா, தலித்துகள்னா இப்படிதான் இருக்கணும், அவங்களெல்லாம் புறக்கணிக்கிறோம்னு சொல்லி திருநர்கள் சமூகத்தை புறக்கணிக்கிற எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸே யாருன்னு தெரியாதவங்க தான். அப்ப இவர்ந்த முட்டாள் கூட்டத்திற்காக நாம் கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டாம். ஒன்னு அங்கிட்டு நெல்லு இல்ல இங்கிட்டு நெல்லு, ஏதாவது ஒரு பக்கம் நெல்லு. கார்த்திகை தீபம் வந்தா தீபம் ஏற்றுவீங்க, அடுத்த நாள் வந்து தீபம் பத்தி இருந்துச்சுன்னா நெருப்புன்னு கத்தாம ஐயோ நெருப்பு நெருப்புன்னு கத்துவீங்களேன்னு எம்ஆர் ராதா ஒரு படத்துல சொல்லியிருப்பார். நீ தானே நெருப்பு வந்து தெய்வம்னு, பத்தி இருக்கிற மட்டும் அது எப்படி நெருப்பாகுதுன்னு கேட்பாரு. பெரியார் கிட்ட கூட ஒரு தடவை கேட்டிருக்காங்க, நீங்க என்ன இந்தியாவில எல்லாம் இப்படி மத மூடத்தனமா இருக்காங்கன்றீங்க அப்படின்னு. வெளிநாட்டுல வந்து ஒரு செய்தியை காட்டி இங்க பாருங்க ஐயா, வெளிநாட்டுல கூட இப்படி இருக்காங்க அப்படின்னு காட்டியிருக்காங்க. பெரியார் ஒரே வார்த்தை சொல்லியிருக்காரு, முட்டாள்தனம் என்ன உன் வீட்டு சொத்தாயா, அது எல்லாத்துக்கும் தான் இருக்கும் அப்படின்னா. அப்ப நம்முடைய நிறம் என்பது குற்றவாளிகளுக்கான நிறமாக பிரித்தது யார்? கருப்பு என்பதை குற்றவாளிகளுக்கான நிறம் என்று சொன்னது யார்? வட சென்னைனாலே இப்படிதான் சொன்னதை தோழர் சரத் போன்றவர்கள் இன்றைக்கு மாற்றி கொண்டிருக்கிறார்கள். நிறைய பிள்ளைங்க குழந்தைங்க வந்திருக்காங்க. எனக்கு வந்து நேற்று இன்ஸ்டால நான் அதை போஸ்ட் பண்ணேன். இன்ஸ்டால போஸ்ட் பண்றது வந்து பெரிய விளைவை ஏற்படுத்துமா அப்படின்றது உண்மையாவே எனக்கு தெரியாது. ஆனா சமீப காலங்களில் அந்த கல்லூரி மாணவர்கள் இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு தான் இந்த நிகழ்வுக்கு வரேன்னு சொல்லி இங்க 3 பிள்ளைகள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணுங்க என்ன முழிச்சு பார்த்த உடனே நான் பயந்துட்டேன், எதுக்கு முழிக்குதுங்கன்னு தெரியலையேன்னு. அப்புறம் கிட்ட வந்து அக்கா உங்க இன்ஸ்டா போஸ்ட் பார்த்தோம், அதனாலதான் வந்தோம்னாங்க. என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டேன். சட்டக்கல்லூரியில் படிக்கிறேன். அப்ப யாருக்கு போய் சேர வேண்டுமோ அது இந்த நிகழ்வின் மூலமாக போய் சேர்ந்திருக்கிறது. புத்தகம் பாலஸ்தீன பறவை. பொதுவாகவே என்ன இந்த நூல் திறனாய்வுக்கு கூப்பிடுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கம்மியா பேச சொல்லுவாங்க. ஏன்னா நான் புத்தகத்தை அப்படியே சொல்லிடுவேன், அதனால புக்கு வாங்குவாங்களான்றது தெரியாது. அதான் மதிவதனையும் சொல்லிட்டாங்கல்ல எல்லாத்தையும்ன்ற மாதிரி முன்னாடி இருந்து கடைசி வரைக்கும் சொல்லிடுவேன். ஆனா இந்த புத்தகத்துல உங்களுக்கு நிறைய சஸ்பென்ஸோட நான் முடிக்க போறேன். அந்த சஸ்பென்ஸ் எல்லாம் உங்களுக்கு களையணும்னா நிச்சயம் வந்திருக்கிற எல்லாருமே புத்தகத்தோடு தான் வெளியே போகணும். ஏன்னா அவ்வளவு சிறப்பான ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தின் மூலமாக அக்கா கிரேஸ் பவன் அவர்களை வந்த உடனே நான் இறுக்கமா கட்டி அணைச்சிக்கிட்டேன். அந்த கட்டி அணைத்தலுக்கு பின்பு 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு, ஏதோ ஒரு வகையில் இந்த பொது சமூகத்தில் நாங்களும் ஒருவராக இருக்கிறோம் என்ற குற்ற உணர்வு. அதுக்கு மன்னிச்சிடுங்க, எல்லாரும் சார்பாகவும் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ற கட்டி அணைத்தல். அது 2வது, சுயநலமற்ற மனிதராக அவர் இருக்காங்க. அவங்க திருநங்கையாக எழுதியிருக்கிறார் அப்படின்லாம் நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். அவங்க எல்லா புத்தகமே சுயநலமற்ற மனிதராக இருக்கிறார். அதுதான் தேவை. ஜாதியை கடந்து, மதத்தை கடந்து, பாலினத்தை கடந்து மனிதராக இருப்பதுதான் தேவை. நல்ல மனுஷியா இருக்கீங்கக்கா அப்படின்னு சொல்லி கட்டி அணைச்சேன். 3வது முக்கியமானது, எனக்கு போன வருடம் 2 முறை நான் வெளிநாட்டு பயணங்களுக்கு போனேன். பயண குறிப்பு என்ன, போஸ்ட் கூட நான் போடல. இப்படி கேவலமா இருக்கே மதிவதனி, எழுத பழகு, எழுது முதல்ல. பயண குறிப்புகளை, நாட்குறிப்புகளை எழுது. தொடர்ந்து கட்டுரை எழுதிட்டு இருக்கேன், ஆனா பயண குறிப்பு நான் எழுதல. குவைத், மலேசியா 2 நாடுகளுக்கு போனேன். அதுல என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு பேசினேன், அவ்வளவு கூட்டங்களுக்கு போனேன். இப்ப வரைக்கும் நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா எந்த தேதியில எந்த கூட்டம் பேசினேன்னு கூட நான் குறிச்சு வைக்கல. அப்படி என்னை போல் பயண குறிப்புகளை பதிவு செய்யாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு எழுதி தொலைங்க என்று சொன்னதற்காக அவர்களை நான் கட்டி அணைத்தேன். உண்மையாவே இந்த 3 காரணம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு காரணம் என்னன்னா, யாருக்காக நாம் உழைக்கிறோமோ அவங்க தான் நம்மளை அதிகமா திட்டுவாங்க. நாங்கெல்லாம் அந்த கேட்டகரி தான். நாங்க எதுக்காக பேசுறோமோ, யாருக்காக பேசுறோமோ,
ஜாதி ஒழிப்பு தான் மனிதர் விடுதலை அப்படின்னு நாங்க பேசினோம்னா, ஜாதிய சிந்தனையோடு யார் இருக்காங்களோ அவங்களுக்கு எங்க மேல காழ்ப்புணர்ச்சி வந்தா ஒரு நியாயம் இருக்கு. ஆனா யாரு ஜாதியை ஒழிக்கணும்னு போராடிட்டு இருக்காங்களோ அவங்களும் திட்டுவாங்க. எதுக்கு அவன் திட்டுறானா ஒரு நியாயம் இருக்கு, நீயும் சேர்ந்து எதுக்கு திட்டுற அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி திருநர்களுக்காக உழைக்கக்கூடிய ஒருவரை பொது சமூகத்துல இருக்கிற இல்ல சும்மா சுத்திக்கிட்டு இருக்க யாராவது திட்டினா பரவாயில்ல, அவங்களும் சேர்ந்து LGBTQ சமூகத்திலேயே அக்கா கிரேஸ் பானுக்கு எதிராக ஒரு அரசியல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை வெளியிலிருந்து நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதை வெளிப்படையாக பேசுவதில் எனக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஏன்னா நான் அரசியலில் இல்லை, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் மனதில் பட்டதை பேசலாம். அப்ப யாருக்காக நிக்கிறாங்களோ அவர்களிடத்தில் ஏச்சு பேச்சை வாங்கி கொண்டு டெய்லி தீ குடிச்சு காட்டிக்கிட்டே இருக்க முடியுமா? நாங்க இங்குக்கு தாங்க பேசுறோம், உனக்கு தாங்க பேசுறோம்னு காட்ட முடியாதுல்ல. அதை நெத்தி பொட்டுல அடிச்ச மாதிரி பயண குறிப்பில் பதிவு செய்திருக்கிறேன். இததான் நான் சொல்றேன், புரிஞ்சுக்கிட்டா என் கூட வா, புரியலைன்னா பின்னாடியே துரத்திட்டு வந்து உயிரெடுக்காம ஓரமா நில்லு அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க. அது அவங்களே உள்ள வெளிப்படையா பேசினாங்களான்னு எனக்கு தெரியல, நான் பேசிடுறேன். அப்ப இந்த புத்தகம், குழந்தைங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு கதை மாதிரியே சொல்றேன். இதுல மொத்தம் 132 பக்கங்கள் இருக்கு. ஒரு பக்கம் பின்னிணைப்பை விட்டுட்டீங்கன்னா 131 பக்கங்கள். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல, உங்களுக்கு அங்கிருந்து பார்த்தா தெரியுதான்னு தெரியல. எல்லா பக்கத்துலையும் நான் மடிச்சு வச்சிருக்கேன், எல்லா பக்கத்தையும் மடிச்சிருக்கேன். இதுல ஒரு செய்தி இருக்குன்னு, ஆனா அவ்வளவும் சொல்றதுக்கு நேரம் இல்லை. மிக முக்கியமான ஒரு 11 பக்கங்களை மட்டும் நான் சொல்றேன். முதல்ல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இந்த பாலஸ்தீன பறவை அப்படின்றது அவங்களுடைய பயண குறிப்பு. லண்டன் போறாங்க. லண்டன் போகிறப்போ 8 நாட்கள் முழுமையாக லண்டனில் இருக்கிறார். ஒரு நாளை நான் ஏன் கழிக்கிறேன்னா, அவங்க போனது வந்தது அதையெல்லாம் சேர்த்து 8 நாட்கள் முழுமையாக லண்டன்ல இருக்காங்க. இப்ப லண்டன் அப்படின்றதே ஒரு பிரம்மாண்டத்திற்கான ஒரு பகுதி. அங்க நமக்கு ஞாபகம் வர்றது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொன்னாலும் நம்மை போன்றவர்களுக்கு முதல்ல லண்டன் தான் நினைவு வருது. புரட்சியாளர் அம்பேத்கர் 21-22 ஆண்டுகளில் காலகட்டத்தில் அங்க தங்கி இருந்த அவருடைய வீடு. இது எல்லாத்தையும் அவங்க பார்த்துருக்காங்க. இதுல முக்கியமா 3 விஷயம் இந்த புத்தகத்துல. முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்காகவும் இந்த புத்தகத்தில் அவர் பேசி இருக்கிறார். பெண்களுக்காகவா பேசியிருக்காங்க, தலித்துகளுக்காகவா பேசியிருக்காங்க, தலித் பெண்களுக்காகவா இந்த புத்தகத்தில் செய்தி இருக்கு, திருநர்களுக்காகவா இந்த புத்தகத்தில் செய்தி இருக்கு, இந்த சமூகத்தை நோக்கி கேள்வி எழுப்பணுமா செய்தி இருக்கு, பாலஸ்தீன மக்களுக்காக பேசியிருக்கிறார். இந்தியாவினுடைய தேர்தல் முடிவுகள் அவங்க லண்டன்ல இருக்கப்பதான் வெளியாயிட்டு இருக்கு, நாடாளுமன்ற தேர்தல், அதை பற்றியும் பேசியிருக்கிறார். அதுல யாரெல்லாம் இவர்களுக்காக இருந்தார்கள் அப்படின்றத அவங்க வெளிப்படையா எழுதல. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய தோழர் அப்படின்ற வார்த்தையிலேயே எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் திருநர்களுக்காக நின்றிருக்கிறார்கள் என்ற செய்தியை அவர் பதிவு செய்திருக்கிறார். அப்ப முதல்ல இவங்க தொடங்குறப்ப விமானத்துல ஏறி பயணிக்கிறதுல இருந்து தொடங்குறாங்க. எல்லாருக்கும் ஃப்ளைட் அப்படின்னா ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ நம்மள மாதிரி பேஷண்ட்டுக்கெல்லாம் காது ரெண்டையும் ஃபர்ஸ்டே ப்ளூடூத்தை வச்சு அடைச்சிக்கிட்டு ஜெட்லாக் வராம பார்த்துக்கணுன்றது தான் முதல் விஷயமா இருக்கும். ஆனா அவங்களுக்கு அப்படி இல்லை. போறப்பவே அம்மா நர்த்தகி நடராஜ் அவர்களையும் அம்மா சக்தி அவர்களையும் பார்த்துடுறாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்த உடனே அவங்களுடைய மகிழ்ச்சி ரொம்ப, ஐயோ யாருமே இல்லைன்னு நினைச்சா அம்மா 2 பேர் வராங்களேன்னு விமானத்துல பயணிக்கிறாங்க. எனக்கு உண்மையா மகிழ்ச்சியா இருந்தது. எந்த சமூகத்தை படிக்க விடலையோ நாங்களாம் படிச்சு வந்துட்டோம்னு பெண்கள் சொல்லுவோம், எந்த சமூகத்தை மனுஷங்களாவே இந்த சமூகம் நினைக்கலையோ அவங்க மூவர் சேர்ந்து, மூவருமே ஒருவர் திட்டக்குழுவினுடைய தமிழ்நாடு திட்டக்குழுவின் உறுப்பினர் அம்மா நர்த்தகி நடராஜ் அவர்கள். வேற எந்த மாநிலத்திலையும் நம்மால் அதை சாத்தியப்படுத்தவே முடியாது. அவங்க இன்னொருத்தவங்க அக்கா கிரேஸ் பானு அவர்கள், திருநர் சமூகத்தில் முதல் பொறியாளர், வானத்தில் பறந்து கொண்டிருக்கிறார். அப்படிதான் நான் அந்த செய்தியை பார்க்கிறேன். 3 பேரும் விமானத்துல போறாங்க. அவங்க அமெரிக்கா போறாங்க, அக்கா லண்டன்ல இறங்கணும். சரி, இந்த கேப் அவங்க எப்படி ஃபில் பண்றாங்கன்னு கேட்டா, அதுலயும் ஒரு அரசியல் இருக்கு. பாப் மார்லியுடைய ஒன் லவ் படத்தை பார்த்துட்டு போறாங்க. அந்த ஒன் லவ் படத்தை பார்த்துட்டு நம்ம ஆட்கள் உட்காந்து அமரனை கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்க ஒன் லவ் படத்தை பார்த்துட்டு அதுக்கு ஒரு அரசியலை சொல்லுகிறார். பாப் மார்லி எந்த இடத்தில் சமத்துவத்தை பேசினாரோ அந்த இடத்தில் நின்று கிரேஸ் பானு பேசுவதாக அவர் அதை பதிவு செய்திருக்கிறார். அப்ப விமான பயணமே அரசியலோட தான் தொடங்குது. இது 6ஆம் தேதி ஜூன் 6, 2024 முடிஞ்சிருது. போயிட்டு இருக்கிறப்ப எல்லாரும் ஃபர்ஸ்ட் இறங்கின உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, விமானத்துல இருந்து இறங்கின உடனே எனக்கு தெரிஞ்சு சாப்பிட தோணும், பசி இருக்கும், டயர்டா இருக்கும், தூங்க தோணும், இதெல்லாம் தான்.
ஆனா இவங்களுக்கு இறங்குவதற்கு முன்பே என்ன தோணுதுன்னா, தலைமை நீதிபதி சந்திரசூட் பத்தி நினைச்சுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அக்கா லண்டன்ல இருந்து திரும்பின பிறகுதான் அவர் அயோத்தி தீர்ப்பை பத்தி பேசினாருன்னு நினைக்கிறேன். அது முன்னாடியே பேசியிருந்தாருன்னா இந்த புத்தகத்துல அது இடம் பெற்றிருக்காது. தலைமை நீதிபதி அயோத்தியை பற்றி சொன்னது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல எல்லாம் வராது. ஏன்னா அவர் சொன்னதை நான் சொல்றேன். அவர் என்ன சொன்னார்னா, கோவிலுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கறதே தெரியலையாம். சட்டம் இருக்கு, படிச்சிருக்க, பல வருஷம் வக்கீலா இருந்திருப்பீங்க, நீதிபதியா இருந்திருப்பீங்க, தெரியல என்ன பண்றது. உட்காந்து யோசிச்சு கடவுள்கிட்ட வேண்டின உடனே கடவுள் கொடுத்த தீர்ப்பு. அப்ப எவ்வளவு மோசமான கடவுள்களால் இந்தியா நிரம்பி இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல அவர் கொடுத்த தீர்ப்பு, அப்ப 5ஆம் தேதி, அதாவது இவங்க லண்டன் போறதுக்கு முதல் நாள் அவர் லண்டன்ல இருந்திருக்காரு. அப்ப அவர் அரசியலமைப்பு பற்றி எழுதியது. இதுல 2 வியப்பு. நீங்க அவங்களுடைய தேடலை பற்றி புரிஞ்சுக்கணும். இவங்க 6ஆம் தேதி விமானத்துல கிளம்புறாங்க. 5ஆம் தேதி நீதிபதி சந்திரசூட் அங்க பேசின செய்தியை அன்றே படித்து, முதல் நாள் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணல, நீங்க உட்கார்ந்து இதை படிச்சுட்டு இருக்கீங்களா? அப்ப தேடலோடு ஒரு மனிதர் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அது நீங்க ரொம்ப அழகா தேடி அந்த அரசியலமைப்பை பற்றி அவர் பேசினதை எழுதியிருக்காங்க. அதுலயும் அவர் கிரூரமா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாரையும் பாராட்டி பழக்கம்னால ஃபர்ஸ்ட் பாராட்டுறாங்க. என்ன நடந்துச்சுன்னா, அந்த தீர்ப்பை வக்கீல் சட்டக்கல்லூரியில படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த தன்பால் ஈர்ப்பாளர்களுடைய திருமணத்தை பற்றிய வழக்கு. அந்த வழக்கு இது சமூகம் தான் முடிவு பண்ணணும், அரசு தான் முடிவு பண்ணணும், நாங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு கையை விரிச்சிருச்சு நீதிமன்றம். இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதில் தலைமை நீதிபதி எனக்கு ஒன்றும் அதில் பிரச்சனை இல்லைன்னு தாராளமா சொல்லியிருக்காரு. உங்க பிரச்சனையை பத்தி யாரும் கேட்கல சார், தீர்ப்பு என்ன சொல்றாங்கன்னு கேட்டாங்க. ஆனா அவர் அதை என்ன சொன்னார்னா, அவருக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா, ஆனா இந்த குடும்ப கட்டமைப்பு, சமூக கட்டமைப்பு, அரசியல் இதெல்லாம் சேர்ந்துதான் அதை முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்ப அக்கா எதுக்கு பாராட்டுறாங்கன்னா, குறைந்தபட்சம் அவருடைய பேச்சு, இது எனக்கு பிரச்சனை இல்லைன்றதை நான் மகிழ்ச்சியாக வரவேற்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் இத்திருமணங்களினால் சமூகத்தில் ஏற்படக்கூடிய தாக்கம், அரசு நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து அவர் கவலைப்படுவது என்னை சோகத்திலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியது. அதுக்கு அடுத்தடுத்து வந்த தீர்ப்புல சோகம் இருந்திருக்காது, அதிர்ச்சி இருந்திருக்காது. இதுதான் இந்த வாடி இதுதான் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்து அருமை தோழர்களே, பக்கம் 28ல அவங்க போய் அந்த ஊர்ல இறங்குறதுக்கு முன்னாடியே அவருக்கு எதை பற்றி கவலை வருகிறதுனா, பாலஸ்தீனத்தை பற்றி கவலை வருகிறது. இறங்கி போன உடனே கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்குள்ள நுழைகிறாங்க. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்குள்ள போன உடனே பாலஸ்தீனத்திற்காக அந்த மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதில் இருந்த அந்த வார்த்தை உண்மையாகவே பாலஸ்தீனத்துக்கு மட்டுமல்ல, அது ஈழமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, அல்லது தங்களுடைய மாநில சுய நிர்ணயம், செல்ஃப் டிட்டர்மினேஷனை பேசக்கூடிய எல்லா மாநிலத்துக்கும் இந்த வரிகள் பொருந்தும். நல்லா கேட்டுக்கோங்க. மாணவர்கள் போராட்டத்தில் எழுந்த முழக்கம், இஸ்ரேல் அரசே போரை நிறுத்து, போரை நிறுத்து, பாலஸ்தீனத்தின் மீதான போரை நிறுத்து. அடுத்த வரி, இருக்கட்டும் இருக்கட்டும், நதியிலிருந்து கடல் வரை பாலஸ்தீனம் சுதந்திரமாக இருக்கட்டும் என்ற முழக்கத்தை மாணவர்கள் எழுப்புகிறார்கள். சுதந்திரமா இருக்கட்டும், மனித வாழ்வு ஒன்னே ஒண்ணுக்காக தான் இருக்கு. அது சந்தோஷம், மகிழ்ச்சி, ட்ரெஸ்ஸு, சோறு இதெல்லாம் தாண்டி இண்டிபெண்ட், அந்த சுதந்திர உணர்ச்சி தான் தேவை. நம்ம ஏன் திரும்ப திரும்ப சுதந்திரத்தை பற்றி பேசுறோம்னா, நான் என்ன சோறு சாப்பிடணும், என் தட்டுல மாடு இருக்கா, ஆடு இருக்கா, கோழி இருக்கா, பன்னி இருக்கான்றத நீ பார்க்காத, எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் சாப்பிட்டுக்கிறேன். எங்களுடைய உடைகளிலும், எங்களுடைய உணவிலும், எங்களுடைய நினைப்பிலும், எங்களுடைய கருத்திலும் உன் அரசியலை நீ திணிக்காதே என்பதுதான் பாலஸ்தீனமும் அல்லது எந்த நாடாக இருந்தாலும் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி. அந்த முழக்கத்தோடு இவரும் ஒருவராக போய் எங்க இந்தியாவில், தமிழ்நாட்டில், தூத்துக்குடியில் பிறந்து அரக்கோணத்தில் படித்து இவங்க பாலஸ்தீனத்துக்காக கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில போய் போராட்ட களத்தில் நின்றிருக்கிறார். அதை நம்ம அப்படிதான் பார்க்கணும். நம்ம ஆட்கள் அது ரொம்ப இயல்பா சொல்லிடுவாங்க, ஏதோ கிரேஸ் பானு கேம்பிரிட்ஜ் போனாங்களாம், அங்க போராட்டம் நடந்துச்சா, அங்க அது செய்தி அல்ல. யாரை இந்த சமூகம் மீண்டும் மீண்டும் புறக்கணித்ததோ அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் அவங்களதான் ஹீரோவாக தூக்கி பிடித்து நிறுத்தி இருக்கிறது. அப்போ உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு தான் புரியலையே தவிர உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அது புரிந்திருக்கிறது என்பது செய்தி.
அடுத்த முதல் நாள் முடிஞ்சிருச்சு, அவங்களுடைய பயணத்தின் ஜூன் 7, 2024 முடியுது. அதற்கடுத்து சாப்பிட போறாங்க சார். சாப்பிட்டுட்டு வர வேண்டியதானே. அங்க அவங்களுக்கு ஒரு அரசியல் தெரியும். என்னன்னா, இவங்களை அங்க உட்கார வச்சிருக்காங்க. ஃபுல்லா வெளிநாடுகளுக்கு போனா நமக்கு அது வரைக்கும் இட்லியும் தோசையும் பார்த்தா கடுப்பாகும். வெளிநாட்டுக்கு போனோடனே இட்லி கிடைக்காதா, தோசை கிடைக்காதா அப்படின்னு இருக்கும். அப்படி அவங்களுக்கும் இருந்திருக்கு ஒரு இந்திய உணவகம். சரி, பார்த்த உடனே ஆசையா உள்ள போயிருக்காங்க. சைவ உணவம், நம்ம பியூர் நான்வெஜ், நம்ம சுத்தமான அசைவம். நமக்கு சைவம்னு உடனே நானா இருந்தா என்ன பண்ணிருப்போம்னா கடையை காலி பண்ணிட்டு வேற கடைக்கு போயிருப்போம். ஆனா அவங்க அதுல ஒரு அரசியலை, திரும்ப என்ன அரசியலை பேசும்போது அதை எழுதுறாங்களா, புலால் உணவையும் உள்ளடக்கியது தானே இந்திய உணவாக இருக்க முடியும், அதானங்க இந்தியா. அப்போ உங்களுடைய உணவில் கூட திரும்ப திரும்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இங்க கறி சாப்பிடக்கூடியவர்கள் இந்தியாவை சார்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்றீங்களா? இங்க யாரெல்லாம் மாட்டுக்கறியை சாப்பிடுகிறார்களோ அந்த இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை திணிக்கிறீர்களா என்பதை அவருடைய உணவு அரசியலில் பதிவு செய்கிறார். 2வது நாளினுடைய முக்கியமான பகுதியாக நான் எதை பார்க்கிறேன்னா, பாகிஸ்தான்ல இருந்து ஒரு திருநங்கை படிக்க போயிருக்காங்க. அவங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த ஆபத்தை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு பாசிசத்தை ரொம்ப டைலூட் பண்ற வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பாசிசம் என்பது மிக கொடூரமானது. அவங்க அதை எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு பொண்ணு பாகிஸ்தான்ல இருந்து அங்க படிக்க போயிருக்காங்க, திருநங்கை. அவங்க படிக்கிறப்போ இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கக்கூடிய அந்த பிரிட்டிஷ் ஆயுத கம்பெனி, போருக்காக ஆயுதத்தை வழங்கக்கூடிய அந்த கம்பெனிக்கு எதிராக பூட்டு போட்டிருக்காங்க. நம்ம எதையோ பேசுறோம். நமக்கு யாரு வீரர்கள் அப்படின்னு கேட்டாலே ஆண்கள் பேர் தான் ஃபர்ஸ்ட் வரும், சுதந்திர போராட்ட தியாகிகள்னா. 2வது ஏதாவது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல நமக்கு வேஷம் போட்டு விட்டுருந்தாங்கன்னா வேலு நாச்சியாரை பத்தி சொல்லுவோம், இல்லைன்னா ராணி லட்சுமி பாய்னு சொல்லுவோம், இல்லைன்னா அந்த பேரு நமக்கு தெரியாது. ஆனா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மொழி தெரியாத ஊர், மக்களை பற்றி தெரியாது, கடல் கடந்து வானத்தை கடந்து போய் படிக்கிறாங்க. படிக்கிற இடத்துல அந்த பொண்ணு பண்ண வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் ராணுவத்துக்கு நீ ஆயுதத்தை அனுப்புறியா, உன் பிரிட்டிஷ் கம்பெனிக்கு பூட்டு போடுறேன்னு நின்றவர் அந்த திருநங்கை தோழர். அவங்களுக்கு அவங்க என்ன தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா, காலில் ஜிபிஎஸ் மாட்டி விட்டுருவாங்களாங்க. நமக்கு கூட இந்த ஜிபிஎஸ்னா 2000 ரூபாய் நோட்டு ஞாபகம் வரணும். 2000 ரூபாய் நோட்டுக்குள்ள ஜிபிஎஸ் இருக்கு, அது கள்ள நோட்டெல்லாம் ஒழிக்க போறோம் அப்படின்னாங்க. எப்படிதான் முடியும் 2000 ரூபாய் நோட்டுக்குள்ள ஜிபிஎஸ் வைக்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த அரசு அடக்குமுறைன்னது எவ்வளவு மோசமானதா இருக்கும்னா, ஒருத்தவங்க காலில் ஜிபிஎஸ் இருக்குன்னா அவங்க போற இடம் எல்லாத்தையும் அது ட்ராக் பண்ணும். அக்கா கிரேஸ் பானுட்ட பேசினா அதை ட்ராக் பண்ணும், யார்கிட்ட நிக்கிறாங்கன்றத ட்ராக் பண்ணும். இப்போ என்ன பண்ணுவாங்களா, நைட்டு 10 மணிக்கு அதை கழட்டிடணுமா. சரி, 10 மணிக்கு கழட்டிட்டு வெளியே போகலாமான்னா 10 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாது, சார்ஜ் போடுற டைம் நைட்டு. அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதை அவங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப இவங்களுடைய தேடல் அதிகமாகி கூகுளில் பிரிட்டிஷே இப்படி இருக்குன்னா நம்மால அதை விட பயங்கரமான ஆளாச்சே, வேற ஏதோ கொண்டு வந்திருப்பாரே அப்படின்னு இவங்களுக்கு பிரதமர் பக்கம் நினைவு திரும்பி போய் தேடுறாங்க. வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் அந்த சட்டத்தை பற்றி கூகுள் பண்ணியாவது பார்த்துருங்க. மாதிரி சிறைகள் மற்றும் சீர்திருத்த சேவைகள் சட்டம் 2023. உங்களுக்கு இந்த வருஷம் சந்தேகம் வந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, 14க்கு பிறகு வந்த எல்லா சட்டமுமே இந்தியாவுக்கு விரோதமான மோசமான சட்டங்கள் தான். அதனால வருடத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதுலயும் அவங்க சொல்லக்கூடிய அரசியல், அருமை தோழர்களே, தயவு செய்து நான் சொல்லுவது போல அக்கா கிரேஸ் பானு அவர்களையோ அல்லது இங்க இருக்கக்கூடிய செயற்பாட்டாளர்களையோ நீங்கள் திருநங்கை என்ற பதத்துக்குள்ள கூட சுருக்காதீங்க. அவங்கள மிகச்சிறந்த மனித நேயர்களாக தான் என்னால பார்க்க முடியுது. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சட்டத்தை முதலா யார்கிட்ட தெரியுமா இந்தியாவில் பண்றாங்க, ஜம்மு காஷ்மீர்ல தான் இதை ஃபர்ஸ்ட் டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இஸ்லாமிய இளைஞர்கள் கிட்ட தான் இந்த ஜிபிஎஸ் கருவியை மாட்டலாமா என்பதை இந்த இந்திய அரசு யோசிக்கிறதுன்னு சொன்னா, அரச பயங்கரவாதம் என்பது எல்லைகளை கடந்து இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மக்கள் மீது திணிக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்து 3வது நாள் அந்த ஜூன் 8, அதுல உங்க எல்லாருமே இந்த அட்டையை வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்காதவங்க அவங்க கொடுக்குறாங்க, வாங்கிக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் 3வது நாள்ல மிக முக்கியமானது. நான் அடிப்படையில் அறிவியல் படித்திருக்கிறேன் என்பதை எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். எதுக்கு இந்த பொண்ணு அறிவியல் படிச்சதை பெருமை பீத்திட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவியலை படித்ததால் தான் கொஞ்சமாவது மனுஷங்கன்னா குரோமோசோம்ஸ்னாலதான் அப்படி ஆகுது, அவங்க யாரும் விரும்பியெல்லாம் அப்படி இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிற அறிவு வருது. கொஞ்சம் படிக்கணும்.
நீங்க இதுக்காக போயிட்டு பயோடெக், பயாலஜி குரூப், ஜுவாலஜி, பாட்டனிலாம் படிக்க வேண்டாம். 10வது 11வது 12வதுல குரோமோசோம்ஸ் பற்றி வந்துடும். பிள்ளைங்க மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம பொண்ணா பிறக்கிறோம்லப்பா, நம்ம பொண்ணா பிறந்த உடனே வீட்டில் 3 பொம்பளை பிள்ளைகளா பிறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம பாட்டி இருப்பாங்களா, அப்பாவை பெற்ற அம்மா, அந்த அம்மா வந்து யாரை திட்டுவாங்க? நம்ம அம்மாவை தான் திட்டுவாங்க. 3 பொம்பளை பிள்ளையா பெத்து போட்டிருக்கேன்னு. இப்போ நம்ம ஜென்ரேஷன் என்ன சொல்லணும்னா, எனக்கு அடுத்த தலைமுறை எங்க அம்மாவை திட்டாத, போய் உன் வீட்டில் கெடாமாடு மாதிரி இருக்க அந்த பையனை திட்டு, அவங்க கிட்ட இருந்து தான் அந்த குரோமோசோம்ஸ் வந்துச்சு, எங்க அம்மா கிட்ட இருந்து வரல அப்படின்னு சொல்லணும். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஆண்களுக்கான குரோமோசோம் XY, பெண்களுக்கான குரோமோசோம்ஸ் XX. இப்ப இவங்க 2 பேரும் இணைந்து ஒரு குழந்தை பிறக்குது. ஒரு பெண் பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவங்களால கொடுக்க முடிஞ்சது Xன்ற குரோமோசோம் தான். ஆணிடமிருந்து வருவதுதான் Xஆ ஒய்யான்னு தீர்மானிக்குது. ஒருவேளை அந்த ஆண் கிட்ட இருந்து X குரோமோசோம் வந்தா பெண்கள், Y வந்தா ஆண்கள். அப்ப நம்ம பெண்ணா பிறந்துட்டோம், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாவை திட்டினா, நீ போய் அப்பாவை திட்டு பாட்டி, நான் சயின்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணும் என்ற அறிவு நமக்கு வரணும். இது குறைந்தபட்சம் அடுத்த தலைமுறைக்காவது வரணும். அப்போ இந்த உங்களுக்கு அந்த அட்டையில பாத்தீங்கன்னா தெரியும், இந்த வார்த்தைகளை விட வேற எந்த வார்த்தை இந்த பொது சமூகத்தை உழுக்க முடியும் என்பது எனக்கு தெரியல. அது இந்த புத்தகத்தில் 47வது பக்கத்தில் இருக்கிறது. அதுவும் உங்களுக்கு எங்க எதுக்கு ஞாபகம் வருதுன்னு கேட்டா, அங்க இருக்கக்கூடிய சென்ட் மேரிஸ் சர்ச்சுக்கு போறாங்க. இங்கிலாந்தினுடைய லண்டனில் இருக்கக்கூடிய சென்ட் மேரிஸ் சர்ச்சுக்கு. அந்த சர்ச்சில் தான் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸுடைய உடல் வைக்கப்பட்டிருந்ததாம். ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ்னே இங்க யாருன்னு தெரியாதவங்க தான் உட்கார்ந்துட்டு ஜாதியை தோற்றுவித்து தலித்துகள்னா இப்படிதான் இருக்கணும், அவங்களெல்லாம் புறக்கணிக்கிறோம்னு சொல்லி திருநர்கள் சமூகத்தை புறக்கணிக்கிற எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸே யாருன்னு தெரியாதவங்க தான். அப்ப இவர்ந்த முட்டாள் கூட்டத்திற்காக நாம் கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டாம், நாம் முன்னேறி செல்லுவோம் என்பதை ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸுடைய உடல் அங்க வைக்கப்பட்டிருந்தது. அப்ப அவர் தான் சொன்னாரு, இது ஒரு பாட்டு ஞாபகம் வரும் எனக்கு, 9 கோள்களும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேணும்னு வாங்க நம்ம ஆளுங்க. 9 கோள்கள் தெரிஞ்சா என்ன ஆவறது, எங்கேயா இருக்கீங்க பிள்ளையார் பட்டின்ற மாதிரி காஸ்மாலஜின்னு சொல்லக்கூடிய பிக் பேங் பெரு வெடிப்பை பற்றி ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் தான் வெளியிடுறார் அவருடைய ஆய்வை. குழந்தைகள் தெரிஞ்சுக்கணும், ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் என்ற அந்த அறிவியலாளர், இயற்பியலாளருக்கு நடக்க முடியாது, உட்கார முடியாது, அவர் ஒரு மாற்றுத்திறனாளி, பேச முடியாது. மருத்துவர்கள் சொன்னார்கள், எண்ணி 2 ஆண்டுகளில் மரணித்து விடுவீர்கள்னு. அவங்க சொன்ன பிறகுதான் அவர் பிக் பேங் தியரி பற்றி ஆய்வையே வெளியிட்டார். அப்ப நம்மால் முடியாதது எதுவுமே இல்லை என்பதை நிரூபித்தவர் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ். அதுக்கு அடுத்து அவங்க சொல்றாங்க, இந்த காஸ்மாலஜி அண்டவியல் பற்றி எல்லாம் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் சொன்னாரு, இதுவரைக்கும் கவனிக்காதவங்க இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த திருநர் சமூகமும் இந்த பிரபஞ்சத்தின் பெருவெடுப்பில் தோன்றி அண்டத்தில் ஊர்ந்து சூரிய வெப்பத்தில் குளித்து வெடித்து வந்த புவியிலும் நகர்ந்து உயிரின் பரிணாமங்களில் ஊர்ந்து மனித உடலாய் உருவெடுத்து என் பாலினத்தை வெளிக்காட்டும் போது நான் எப்படி இந்த சமூகத்திற்கு அந்நியமானேன் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். சூரிய வெப்பத்துல தானே நீங்க எல்லாம் வெடிச்சு செதறி எல்லாம் புல் பூண்டு எல்லாம் அப்படித்தானே வந்துச்சு. வெடிக்கிற வரைக்கும் நான் உன் கூடயே இருந்தேன். அது வெடித்து கிளம்பி பூமியாக உருவாகி நான் மனிதராக உருவாகி என் பாலினத்தை நான் தேர்ந்தெடுக்கும் போது நான் எப்படி அந்நியமானேன். அதெல்லாம் ஸ்லிப்பர் ஷாட் இல்லை. அதுக்கு அடுத்தவங்க ஒன்று சொன்னதுதான், நல்லா கேட்டுக்கோங்க. இதுவரை நம்ம சேனல்ல வேற எடுத்துட்டு இருக்காங்க, அதனால யார் யாருக்கு போகணுமோ அது போயிடும். இந்த சமூகம் விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொள்ளுமாயின் என் உணர்வுக்கு இந்த சமூகம் அந்நியப்பட்டது. இந்த சமூகம் விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொள்ளுமாயின் என் உணர்வுக்கு இந்த சமூகம் அந்நியப்பட்டது. இந்த சமூகம் விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை எனில் நான் இந்த சமூகத்திற்கு அந்நியமாவேன். சயின்ஸை ஏத்துக்கிட்டனா நம்ம 2 பேரும் ஒன்னா இருப்போம், உனக்கு விளங்கும் புரியும். நீ சயின்ஸை ஏத்துக்கலையா, நான் அந்நியமாவேன். எப்படி இந்த சமூகம் அறிவியல் கண்டுபிடித்த அலைக்கற்றைகளில் மிதந்து கொண்டே என் உடலையும் என் உணர்வையும் அந்நியப்படுத்துகிறது. யூஸ் பண்றது 5G 4G வைஃபை எல்லாத்துக்கும் சயின்ஸ் வேணும். கிளம்பி வர்றதுக்கு யூபர், ஆட்டோ, ராப்பிடோ எல்லாம் வேணும்.
வந்து உட்கார்ந்த பிறகு ஏசி வேணும், மைக்கு பேசுறதுக்கு வேணும், எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ண கேமரா வேணும், எல்லாத்துக்கும் சயின்ஸ் வேணும். ஆனால் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றமும் அறிவியல் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு மூளையில் இடமில்லை என்று சொன்னால் உங்களிடத்திலிருந்து நான் அந்நியப்பட்டு நிற்பேன் என்ற செய்தியை சொல்லிவிட்டு அடுத்து சொன்னது, இந்த சமூகம் இப்பொழுது வரையில் என்னை ரெண்டும் கெட்டான் என்றே அழைக்கிறது. ஆனால் உண்மையில் இந்த சமூகம்தான் அவ்வார்த்தைக்கு உரியது என கருதுகிறேன். ஒன்னு அங்கிட்டு நெல்லு, இல்ல இங்கிட்டு நெல்லு, ஏதாவது ஒரு பக்கம் நெல்லு. கார்த்திகை தீபம் வந்தா தீபம் ஏற்றுவீங்க, அடுத்த நாள் வந்து தீபம் பத்தி இருந்துச்சுன்னா நெருப்புன்னு கத்தாம ஐயோ நெருப்பு நெருப்புன்னு கத்துவீங்களேன்னு எம்.ஆர். ராதா ஒரு படத்துல சொல்லியிருப்பார். நீ தானே நெருப்பு வந்து தெய்வம்னு, பத்தி இருக்கிற மட்டும் அது எப்படி நெருப்பாகுதுன்னு கேட்பாரு. இப்ப எப்பவுமே சமூகத்துக்கு இரட்டை நிலைப்பாடு இருந்துகிட்டே இருக்கும். டபுள் ஸ்டாண்டர்ட் தான். நான் என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன். நமக்கு எது லாபகமானதோ அப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுப்போம், நமக்கு எது பிடிக்கலையோ அப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுப்போம். அது மனித புத்தி, மனித இயல்பு. ஆனால் குறைந்தபட்சம் நேர்மையான முடிவுகளை எடுப்பதற்கு நம்ம இந்த புத்தகம் உந்தி தள்ளுகிறது. அதற்கு அடுத்து 4வது நாள் பக்கம் 60. இது பாலஸ்தீன பறவை அப்படின்னு இந்த புத்தகத்துக்கு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்றத நான் இந்த 10 நிமிஷத்துல சொல்ல மாட்டேன். அதுக்கு தான் சஸ்பென்ஸ். நீங்க போய் அந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள். இவங்க போனது லண்டன், அவங்க பார்த்தது கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்ட், அம்பேத்கருடைய இல்லம். ஏன் புத்தகத்துக்கு பேர் பாலஸ்தீன பறவை? எதற்காக அந்த தலைப்பு வந்தது? அதுவும் பாலஸ்தீன பெண் என்ற தலைப்பில்லை, பாலஸ்தீன குழந்தை என்ற தலைப்பில்லை, பாலஸ்தீனம் என்று தலைப்பில்லை. பாலஸ்தீன பறவை என்றால் பாலஸ்தீனத்தில் எந்த பறவையை பற்றி அவர் பேசியிருக்கிறார் என்பதை இந்த புத்தகத்தினுடைய 53வது பக்கத்தில் இருக்கிறது. தயவு செய்து வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் வாங்கி படியுங்கள். ஏன் இளைஞர்கள் வாங்கி படியுங்கள்னு சொல்றேன்னா, நம்ம தான் போய் சேர்க்க முடியும், போய் சொல்ல முடியும், விஷயத்த மற்றவங்க கிட்ட சொல்ல முடியும். இருக்கிறதுலையே சுயநலம் என்னன்னு கேட்டால் நமக்கு தெரிஞ்சதை நம்ம கூட வச்சுக்கிறது. நமக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. மற்றவர்களிடத்தில் அதை உரையாடுங்கள். அதற்கடுத்து பக்கம் 60, 5வது நாள். நான் சீக்கிரமா லண்டன் போயிட்டேங்க்கா, 5வது 60வது பக்கத்துக்கு வந்துட்டேன். குழந்தைங்களை பார்க்குறாங்கங்க. அவங்க பிள்ளைங்க இஸ்லாமிய குழந்தைகள் என்று நான் நினைக்கிறேன். பூச்செடியை நட்டு வச்சுக்கிட்டே வர்றப்ப இவங்களுக்கு புரியல, எதுக்கு பூச்செடி நட்டுட்டே வராங்க அந்த குழந்தைங்க? பாலஸ்தீனத்துக்காக போராட்டம் அந்த கல்லூரியில நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க கேட்குறப்ப அவர்கள் சொல்லுகிறார்கள், குண்டுகளை வீசுகிற போது குண்டுகள் முளைக்காது, பூக்களினுடைய விதைகள் தான் பூக்களாக விதைக்க முடியும். அந்த அன்பை நாங்கள் விதைக்கிறோம். இந்தியாவினுடைய நிலையும் அதுதான். வெறுப்பு அரசியலுக்கு மத்தியில் அன்பு என்ற விதைகளை ஒவ்வொரு நாளும் நாம் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற செய்தியை தான் அந்த குழந்தைகளின் வடிவத்தில் அவர் பார்த்திருக்கிறார். அதற்கு அடுத்து எனக்கு என்னன்னு கேட்டா, நிறைய பேர் சொல்லுவாங்க, பெரியார் கிட்ட கூட ஒரு தடவை கேட்டிருக்காங்க, நீங்க என்ன இந்தியாவில எல்லாம் இப்படி மத மூடத்தனமா இருக்காங்கன்றீங்க அப்படின்னு. வெளிநாட்டுல வந்து ஒரு செய்தியை காட்டி, இங்க பாருங்க ஐயா, வெளிநாட்டுல கூட இப்படி இருக்காங்க அப்படின்னு காட்டியிருக்காங்க. பெரியார் ஒரே வார்த்தை சொல்லியிருக்காரு, முட்டாள்தனம் என்ன உன் வீட்டு சொத்தாயா, அது எல்லாத்துக்கும் தான் இருக்கும் அப்படின்னா. அப்ப எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கு குறிப்பு பக்கம் 67 இருக்கு. ஒரு அம்மா லண்டன்ல போய் நின்றுட்டு ஒரு காடை பிடிச்சிட்டு நின்றுருக்காங்க. கருக்கலைப்பு குற்றம், குழந்தைகளை வாழ விடுங்கள் அப்படின்னு ஒரு காடை வச்சுட்டு நின்றுருக்காங்க. அதுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, நான் அதை பார்த்துட்டு ஒரு கேரக்டர், அவங்க பேரை நான் கடைசி வரை சொல்ல மாட்டேன், அவங்க கிட்ட அவங்க கேட்டிருக்காங்க, என்னடா இது ஒண்ணுமே புரிய மாட்டேன்னு பார்த்துட்டு, கருக்கலைப்பு என்பது பெண்களின் உரிமை, பெண்ணின் உடல் ஆணின் உடைமை அல்ல என்பது என் கருத்து. பெண்களின் கற்பு குறித்து, கற்பப்பை குறித்து பெரியாரின் சிந்தனையை அந்த தோழரிடம் எடுத்து கூறினேன். அப்ப அவங்களுக்குள்ள நிரம்பி இருக்கிறது அம்பேத்கரும் பெரியாரும் மனிதமும் தான் நிரம்பி இருக்கிறது. அந்த கருக்கலைப்புன்ன உடனே நம்ம ஆளுங்களை பாருங்க, இங்க இருந்து ஜாதி அங்க அமெரிக்காக்கு லண்டனுக்குலாம் கொண்டு போயிட்டாங்க. கடல் தாண்டி போகிற போதே எல்லாத்தையும் சேர்த்து நிரப்பி வச்சுட்டு போயாச்சு. ஏன்னா மூளையில அதானே இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு போயாச்சு. பெண்ணடிமைத்தனத்தையும் விடல, அங்கேயும் கார்த்திகை தீபம் கொண்டாட வச்சாச்சு. எல்லாமே லண்டன்லயும் நடக்குது, அமெரிக்காலையும் நடக்குது. அப்ப பெண் உடல் என்பது ஆணினுடைய உடைமை அல்ல. நான் எத்தனை குழந்தை பெத்துக்கணுன்றத சாரதா முடிவு பண்ணுவாரு, நான் எத்தனாவது குழந்தையோட முடிச்சுக்கணுன்றத சாரதா முடிவு பண்ணுவாரு, நான் எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் அபார்ஷன் பண்ணிடலான்றத சாரதா முடிவு பண்ணுவாரு.
புள்ள பிறந்தோன்னே பேகை தூக்கி தோளில் போட்டு கிளம்பிடுவார் ஆஃபீஸ்க்கு. அப்புறம் இது கையா கையான்னு கத்தினாலும் பியா பியான்னு கத்தினாலும் நான் தான் பார்த்துக்கணும். அது நல்லா வளர்ந்துருச்சுன்னா சார் தான் காரணம். அது உருப்பிடாம போயிடுச்சுன்னா எப்படி வளர்த்துருக்கா பாரு பிள்ளைய அப்படின்னா இதுக்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது. எங்களுடைய உடல் எங்களுடைய உரிமை என்பதை லண்டனில் நின்றும் அங்கிருந்த தோழர்களுக்கு வகுப்படுத்தி விட்டு அக்கா கிரேஸ் பானு அவர்கள் வந்திருக்கிறார். அதற்கு அடுத்து பக்கம் 71, 81 இதெல்லாம் நான் அப்படியே ஓரலா சொல்லிடுறேன். அதுக்கடுத்த நாள், ஏன்னா அதுக்கடுத்து சார் பேசணும். இந்த ஓடி விளையாடு பாப்பா அப்படின்ற பாட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. பாரதியார்னாலே நமக்கு அதுதான் ஈஸியா மனப்பாடமாகும். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டுன்னு சொல்லி. இதில் அரசியல் ரீதியாக எனக்கு ஒரு கருத்து இருக்கிறது, ஆனால் அதை சொல்லுவதற்கான இடம் இது இல்லை. ஏன்னா அவங்களுடைய மனதுக்கு நெருக்கமான பாடலாக அது இருந்திருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓடி விளையாடு பாப்பா அப்படின்றது குழந்தைகளுக்கானது. ஆனால் நாங்கள் திருநர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அது வரைக்கும் ஓடி விளையாண்டுட்டு தான் இருந்தோம். எங்களுடைய பாலினத்தை நாங்கள் கண்டுபிடித்த பிறகு நாங்கள் ஓடி விளையாட நினைத்தாலும் அந்த சமூகம் எங்களோடு சேர்ந்து விளையாடுவதற்கு தயாராக இல்லை. இதெல்லாம் கொடுமையின் உச்சம். அந்த குழந்தை பருவம் 12 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் விளையாட தோணும். அவங்க விளையாட போறப்ப அவங்களுடைய நடையை காட்டி உடையை காட்டி நீதான் விளையாட வராதுன்னு சொல்றது கொடுமை. எனக்கு தெரிந்து ஒரு சகோதரர் என்கிட்ட சொன்னாரு, அந்த 2 விஷயங்கள் என்ன ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் ஆக்குச்சு. அவர் என்ன சொன்னாருன்னா, தோழர் நீங்கெல்லாம் 1 வயசுல நடக்க பழகிருப்பீங்க, நான் 20 வயசுல தான் தோழர் நடக்க பழகிறேன் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, ஆணுக்குன்னு ஒரு நடை இருக்கு, பெண்ணுக்குன்னு ஒரு நடை இருக்கு. நான் என்னுடைய பெண்மையை உணர்ந்து நடக்க தொடங்கினேன். ஸ்கூல் காலேஜ் போற பக்கம், டியூஷன் போற பக்கம்லாம் என்ன திருநர்களுக்கு என்னெல்லாம் இந்த சமூகம் கேடுகட்ட பெயர்களை வைத்து அழைக்குமோ அதெல்லாம் அவர் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட இருந்து நான் யாருன்னு தெரியக்கூடாதுன்னு ஆணை போல நான் நடந்து பழகினேன் தோழர். ஆனா எனக்கு அது வரல. அதனால இன்றைக்கு நான் திருநங்கை என்ற அடையாளத்தோடு நடக்கிறேன்னு சொன்னாங்க. இப்ப நான் சொன்னேன், ஆணுக்கு ஒரு நடை பெண்ணுக்கு ஒரு நடை இப்படின்லாம் இருக்குல்ல, இவங்க புத்தி எவ்வளவு கேவலமான புத்தினா, கால் இருந்து நடப்பவரையும் கேலி செய்யும், கால் இல்லாமல் இருப்பவரையும் கேலி செய்யும், இவர்கள் அவ்வளவுதான், நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். அப்ப அந்த விளையாட்டு என்பதை பிஞ்சு குழந்தைகளை முளையிலேயே கிள்ளி எறிகிறீங்க, அதுக்கு பாலினத்தை காரணம் சொல்றீங்களா, இது ஒரு சமூகமா என்ற கேள்வியை எழுப்புகிறார். இப்படியே தொடரக்கூடிய இதில் இன்னும் ஒரு 3 செய்திகளோடு நான் நிறைவு செய்கிறேன். அம்பேத்கருடைய நினைவு இல்லத்துக்கு செல்லுகிறார். அம்பேத்கருடைய நினைவு இல்லத்துக்கு போகிற போதே அங்க என்ன வாசகம் இருக்குன்னா, இந்தியாவின் சமூக நீதிக்காக போராடிய அம்பேத்கர் 1921 முதல் 22 வரை வாழ்ந்த இல்லம் அப்படின்னு இருக்கு. நல்லா கேட்டுக்கணும். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஜாதிய சிந்தனையோடு ஆதிக்க ஜாதிய மனநிலையோடு இருக்கக்கூடியவர்கள் இந்தியாவில் தலித்துகளுக்காக போராடிய அம்பேத்கர் என்று லண்டன் எழுதி வைக்கல, இந்தியாவின் சமூக நீதிக்காக போராடிய அம்பேத்கருடைய நினைவு இல்லம் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த இல்லத்திற்குள் இவங்க போறாங்க. அப்ப போய் என்ன பார்த்தாங்க, அங்க நின்று என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் நீங்க புத்தகத்துல வாங்கி வாசிக்கணும். எல்லாத்தையும் சொல்லிட்டு போனேன்னா அடுத்த நூல் திருட கூப்பிட மாட்டாங்க. அதற்கு அடுத்த கட்டமாக இது எல்லாத்திலையும் சேர்த்து இந்த புத்தகம் முழுமையும் ஒரு வார்த்தை நிரம்பி இருக்கிறது. அது பாலஸ்தீனம். எங்க நிரம்பி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில எழுந்திருக்கிறாங்க, விடியுது, லண்டன் குளிர், சரியான குளிர், ஜூன் மாசம். அதுவும் இவங்க இருக்கிறது எங்கன்னு கேட்டீங்கன்னா தேம்ஸ் அந்த நதிக்கரை ஓரத்தில் இருக்காங்க. குளிர் நடுங்குது. இவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் போர்வையை போத்திட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இந்திய நேரம் படி முழிப்பு வந்துருது. முழித்த உடனேயே போனை எடுக்கிறாங்க. இன்ஸ்டா பார்க்க இல்லை, ஃபேஸ்புக் பார்க்க இல்லை, ட்விட்டர் பார்க்க இல்லை, வாட்ஸ்அப் பார்க்க இல்லை, பாலஸ்தீனத்தில் என்ன நடக்கிறது என்பதை தினம்தோறும் எழுந்த உடனேயே அவருடைய செல்பேசி அதை தான் தேடி இருக்கிறது. அதை தேடிட்டு தான் அடுத்த விஷயத்துக்கே நகர்றாங்க. அப்ப அவங்க சந்தித்த ஒரு கட்டத்தையும் இதில் வெளிப்படுத்துகிறார்கள். இந்த பயணத்தின் மூலம் அக்கா கிரேஸ் பானு அவர்கள் ஒரு புதிய பரிணாமத்தை எடுத்திருப்பதாக நான் நினைக்கிறேன். அது என்ன பரிணாமம் அப்படின்னு சொன்னா, அம்பேத்கரை பற்றி அவர் ஒப்பிட்டு எழுதுறாரு. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு குளோரிஃபை பண்ணுவோம், புனிதப்படுத்துவோம் தலைவர்களை. இப்ப பெரியார் அப்படின்னா ஒரே பெரியார் நம்ம நெருங்க முடியாது, அம்பேத்கர்னா ஒரே அம்பேத்கர் நம்ம நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லி தலைவர்களை புனிதப்படுத்துவோம். ஆனா அம்பேத்கரும் சரி பெரியாரும் சரி என்ன சொன்னாங்கன்னா, தயவு செஞ்சு என்னை திட்ட கூட செஞ்சிரு, என்னை கடவுளா மட்டும் பாத்துறாத, கடவுளா பாத்துறேன்னா கேள்வி கேட்டே தொலைய மாட்டேன், அதனால என்னை கடவுளா பார்க்காத அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிந்து இந்தியா இல்ல, உலக வரலாற்றிலேயே
புரட்சியாளர் அம்பேத்கரோடு அவருடைய வாழ்வியலை ஒப்பிட்டு ஒப்பிட்டு எழுதிய ஒரே எழுத்தாளர் அவங்க தான். இந்த வருஷம் நான் பிறந்தேன். எனக்கு 150 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்ததால அம்பேத்கரால் இதை செய்ய முடிஞ்சிருக்கு. ஒருவேளை அதுக்கும் 100 வருஷம் முன்னாடி பிறந்திருந்தா அம்பேத்கரால் இதை செய்திருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் இப்ப பிறந்ததுனால தான் என்னால் இதை செய்ய முடியுது. 100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தேன்னா என்னால் இதை செய்திருக்க முடியாது. அம்பேத்கர் எழுதிய கட்டுரை, இவர் எழுதிய கட்டுரை, அம்பேத்கர் தொடங்கிய மூக் நாயக், இவர் தொடங்கிய திருநங்கை பிரஸ், இது ரெண்டையும் ஒப்பிட்டு எழுதக்கூடிய அந்த நேரத்தில் புதிய பரிணாமத்தை அடைந்திருக்கிறார். இந்த நேரத்தில் இருவருக்கு நன்றி சொல்லி என்னுடைய உரையை நான் முடிக்கலங்க, இருவருக்கு நன்றி சொல்றேன் இருங்க. பாலஸ்தீன பறவை முழுவதுமே நம்மை சிறகடித்து லண்டனுக்கு பறக்க செய்து, எதுக்கு அவங்க லண்டன் போனாங்கன்னே நீங்க யாரும் கேட்கல என்கிட்ட. எதுக்கு போனாங்கன்னா சுத்தி பார்க்க போல. நம்ம எதாவது நினைச்சுக்க கூடாது, பயங்கரமா காசு இருக்கு போல லண்டன் போயிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பெரிய ஆள் அங்க 15 லட்சத்துக்கு கோட் சூட்டை போட்டுட்டு கை குலுக்கிற நாட்டுக்கெல்லாம் போயிட முடியுமா? சும்மா கிடையாது. அவங்க எதுக்கு புரிஞ்சிச்சுல, அவங்க எதுக்கு போனாங்கன்னா தன்னுடைய உரையை நல்லா கேட்டுக்கோங்க, தன்னுடைய உரையை கேம்பிரிட்ஜிலும் ஆக்ஸ்போர்டிலும் உரையாற்றுவதற்காக கருத்தாளராக லண்டனால் வரவேற்கப்பட்டவர் சகோதரி கிரேஸ் பானு அவர்கள். அது ஒண்ணு. இப்ப இதுல யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மல்லிகா என்ற ஒரு ஆகச்சிறந்த தோழருக்கு அக்கா கிரேஸ் பானு மூலமாக நான் நன்றி சொல்லுகிறேன். ஏன் அந்த மல்லிகான்ற பேரை நான் சொல்லலைன்னா, இந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் மல்லிகா நிறைந்திருக்கிறார்கள். அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு திருநங்கை சகோதரி, லண்டன் கேம்பிரிட்ஜில் படித்து கொண்டிருக்கிறார். இவங்களோட பொண்ணு மல்லிகா அவர்களுக்கு அம்மா கிரேஸ் பானு அவர்கள் அம்மா. அவங்களுக்கு முதல் நன்றி. எதுக்காகன்னு கேட்டா, ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க, அந்த ஹோட்டல்ல இவங்களை சாப்பிட அனுமதிக்கல. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க வெளிநாடு போனா திருந்திருவான், வெளிநாடு போனா உருட்டுருவான்னு. எந்த ஊருக்கு போனாலும் இதே மூளையோட போனோம்னா உருப்பிட முடியாதுன்ற மாதிரி அங்க இருந்தவங்க இவங்களை சாப்பிட விடல. ஏன் சாப்பிட விடலன்னு கேட்டா, அந்த மல்லிகா என்ற ஆய்வு மாணவரை, ஆகச்சிறந்த அறிவாளியை எங்களோட ஹோட்டல்ல இருந்து சில்வர் ஸ்பூனை போன வாரம் நீ தான் திருடிட்டு போனன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெரிய பொய்யான குற்றச்சாட்டு! எந்த தைரியத்துல சொல்ல முடியுது? இதே ஒரு வெள்ளை நிறத்தோடு ஒயிட் கிராஸோடு போய் நிற்கக்கூடியவர்கள் மீது திருட்டு குற்றத்தையோ திருட்டு பழியையோ இந்த சமூகத்தால சொல்ல முடியுமா? அப்ப நம்முடைய நிறம் என்பது குற்றவாளிகளுக்கான நிறமாக திரித்தது யார்? கருப்பு என்பதை குற்றவாளிகளுக்கான நிறம் என்று சொன்னது யார்? வட சென்னைனாலே இப்படிதான் சொன்னதை தோழர் சரத் போன்றவர்கள் இன்றைக்கு மாற்றி கொண்டிருக்கிறார்கள். வியாசை தோழர்கள் என்ற அமைப்பின் மூலமாக நீ சொல்றதெல்லாம் கிடையாது, நாங்கெல்லாம் படிப்பாளிகளா இருக்கோம் அப்படின்னு சொல்லி, இதை அங்க போய் இவங்க கூட நின்ற திருநங்கை தோழர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதை திருநங்கைகளுக்கான பிரச்சனையாக சொன்ன போது அப்பயும் உங்களுடைய மூளை பறந்து விரிந்து என்ன யோசிக்குதுன்னா, நீ திருநங்கை என்பது இரண்டாவது காரணம். முதல் காரணம், இயல்பாகவே நம்முடைய நிறத்தை பார்த்து இவர்களுக்கு நிறவெறி இருக்கிறது, இந்தியால இருந்து வந்திருக்கோன்னு தெரியுது, டிரான்ஸ்போபியா ஹோட்டல் இது, இதுக்குள்ள யாரும் போகாதீங்க என்ற முழக்கத்தை எழுப்பி விட்டுதான் அங்கிருந்தும் இவர் வந்திருக்கிறார். இத்தனை புரட்சிகளை நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒற்றை வரியோடு உங்களை பற்றியும் திருநங்கை பதிப்பகத்தை பற்றியும் உங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய சக தோழர்கள், ஒருத்தர் பேரா நான் சொல்லல, இங்கு உழைக்கக்கூடிய எல்லா தோழர்களுக்கும் ஒரே ஒரு செய்தி தான். பெரியார் அவரை பற்றி அறிமுகப்படுத்திக்கிட்டப்ப சொன்னாரு, எனக்கென்று தேசப்பற்று கிடையாது. ஆன்டி இந்தியன் தான் அப்ப இருந்து அவரு. எனக்கென்று தேசப்பற்று கிடையாது, எனக்கென்று ஜாதி பற்று கிடையாது, எனக்கென்று மதப்பற்று கிடையாது, எனக்கென்று மொழி பற்று கிடையாது, எதுவுமே இல்லைன்னா நீ யாரு? எனக்கு இருப்பதெல்லாம் மனித பற்று ஒன்றுதான் என்று சொன்னார். அந்த மனித பற்றோடு இயங்கக்கூடிய அக்கா கிரேஸ் பானு அவர்கள் நிறைய எழுதுங்க, நாங்க நிறைய படிக்கிறோம், திருந்துறோம், திருந்தி மற்றவர்களையும் திருத்துவதற்கு முயற்சி செய்கிறோம். திருநங்கை பிரஸ் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.